யூஏல ஜாப் தேடுறேன்னு சொல்ல பேர்ல நீங்க ஹெச்ஆர் ஏஜென்சிக்கு காசு கொடுத்து ஏமாறீங்களா? நான் உங்க லீகல் கன்சல்டன்ட் ஜீன். யூஏல நீங்க ஜாப் சீக்கரா இருந்தீங்கன்னா உங்க ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்காக எந்த ஒரு ஹெச்ஆர் ஏஜென்சிக்கும் நீங்க காசு கொடுக்க தேவை கிடையாது. அப்படி கொடுத்தீங்கன்னா அது உங்ககிட்ட இருந்து இல்லீகலா வாங்குறாங்க. எஸ், வாங்க என்னங்கிறது பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லீகல் கன்சல்டன்ட் தமிழ் வழக்கறிஞர் அட்வொகேட் பவின். எஸ், யூஏல நீங்க ஒரு ஜாப் சீக்கரா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட எந்த ஹெச்ஆர் ஏஜென்சிஸ் காசு வாங்கி உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் தராங்களோ கண்டிப்பா உங்ககிட்ட இல்லீகல் ஸ்கேம்ல அவங்க இன்வால்வ் ஆகுறாங்க. யூஏ பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஜாப் சீக்கரா இருந்தீங்கன்னா எந்த ஹெச்ஆர் கன்சல்டன்சிலையும் எந்த ஏஜென்சிக்கும் நீங்க காசு கொடுத்து தான் பிளேஸ்மெண்ட் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. யூஏல விசாக்காக காசு வாங்குறதும் ஜாபுக்காக காசு வாங்குறதும் strictly prohibited by Ministerial Resolution of 51 of 2022 படி licensing agencies, recruitment agencies candidates கிட்ட job seekers கிட்ட விசாக்காக பிளேஸ்மெண்ட்டுக்காக காசு வாங்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ப்ராஹிபிட் பண்ணிருக்காங்க. அப்படியும் மீறி பண்ணாங்க அப்படின்னா அது இல்லீகல் அண்ட் பனிஷ்மெண்ட் AED 20,000ல இருந்து 100,000 வரைக்கும் ஃபைன். அது சிவியரிட்டியை பொறுத்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சோ ஜாப் சீக்கர் யாருமே இந்த மாதிரி விஷயத்துல இல்லீகல்ல ஸ்கேம்ல மாட்டிக்காதீங்க. அப்படி ஹெச்ஆர் கன்சல்டன்சிஸ் ஏஜென்சிஸ் அப்ப யாருகிட்ட தான் அவங்க சர்வீஸ்க்கு காசு வாங்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களை எந்த எம்ப்ளாயருக்கு ரெஃபர் பண்றாங்களோ அந்த கம்பெனி கிட்ட அந்த எம்ப்ளாயர் கிட்ட உங்களோட ஆனுவல் சேலரியில இருந்து 15 to 20% as சர்வீஸ் சார்ஜஸா எம்ப்ளாயர் கிட்ட கலெக்ட் பண்ணிப்பாங்க. சோ இது பத்தி தெரியாத நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இது போல மேலும் பல தகவல்கள் பெறுவதற்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. பவின்ஸ் லீகல் கன்சல்டன்சி UAE. நன்றி, வணக்கம்.